ஹாய் மக்களே, வெல்கம் டு சாலன்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி ஒரு தரமான பீன்ஸ் பருப்பு உருசிலி எப்படி செய்கிறது பார்க்கலாம். என்னோடய ஸ்டைலில் இதுக்கு 1/2 கிலோ பீன்ஸு பொடியை நறுக்கி ஒரு குக்கரில் சேர்த்துக்கிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து குக்கரில் வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். காய் நல்லா சூப்பராக பூ போல் வெந்துடும். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகா மிக்சியில் சேர்த்து கொரன்னு அரைச்சி ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இந்த பீன்ஸ் வெந்த உடனே அந்த குக்கர்லேருந்து எடுத்துகிட்டு அதுலேயே கொஞ்சமாக அடியில் தண்ணி ஊற்றி இல்லை ஒரு தட்டோ ஒரு ஸ்டாண்டோ போட்டு அந்த கிண்ணத்தை அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் விட்டால் அந்த பருப்பு சூப்பராக வெந்துடும். அப்புறம் எடுத்து ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து தாளித்து ஒரு வெங்காயம் நல்லா வதக்கிட்டு இந்த பீன்ஸ் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல, இப்போ இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இந்த கடலை பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்த பிறகு இதை உதுத்து விட்டுக்கணும். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வேக வைக்கணுன்னா வேக வச்சுக்கலாம். எப்படி வேக வச்சாலும் சரி தான். நல்லா ஊற்ற பிறகு இதோடு சேர்த்து நல்லா கிண்டி நல்லா வதக்கி எடுத்தால் இந்த தரமான பருப்பு உசிலி ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.